அசின் அசின் அச்சின் மிஸ்ராத் விசுத்தஸ்ச சேதனாத் புருஷோத்தமஹ வியாபனாத் பரனாத் ஸ்வாம்யாத் அன்ய பஞ்சதோஷோதிதஹ. இது 15ஆம் அத்தியாயத்தில் பேசப்பட்ட விஷயம். என்னன்னது? அச்சின் மிஸ்ராத் விசுத்தாச்ச சேதனாத் பூர்த்தமஹ. பகவான் புருஷோத்தமம் சொல்றோம். புருஷர்களில் உத்தமமானவன் சொல்லி சொல்றார். புருஷர்களில் அப்படின்னா என்ன அர்த்தம்? பல புருஷர்களில் உத்தமானவன் அப்படின்னு அர்த்தம். பல புருஷர்கள்லாம் யாரு? பல புருஷர்கள்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒன்று அபுருஷன், இன்னொன்று புருஷன், இன்னொன்று உட்புருஷன், நான்காவது உத்தர புருஷன். இந்த 4 புருஷர்களை காட்டிலும் உத்தமனாக இருப்பதால் புருஷோத்தமன் சொல்றோம். இந்த 4 புருஷர்கள் யாரு? ஒன்று அப்புருஷன். அப்புருஷன் அவன் புருஷனே கிடையாது. யார் அது? பிரகிருதின்றவன் புருஷன் கிடையாது. அவனுக்கு என்ன கிடையாது? எந்த விதமான உணர்வும் கிடையாது. சோ அவனுக்கு பேர் என்னது? பிரகிருதிக்கு பேரு அப்புருஷன் சொல்லி சொல்றோம். புருஷன் அற்ற நிலை அப்புருஷன், பிரகிருதி. 2வது வரது யாரு? புருஷன். புருஷனா யாரு? நம்ம எல்லாரும் தான் இல்லையா? புருஷனா கணவன் வச்சுக்காதீங்க. புருஷன் அப்படின்னா புறா அப்படின்ற நாடிக்கு பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்கு பேர் என்னது? புருஷன் சொல்லி சொல்றோம். நம்ம இதயத்துல புறா அப்படின்ற ஒரு நாடி இருக்கான். அந்த நாடிக்கு பக்கத்துல ஜீவாத்மா இருந்துட்டு இருக்குமா? அந்த ஜீவாத்மா அந்த புறான்ற நாடிக்கு பக்கத்துல இருக்கிறனால அதுக்கு பேர் என்னது? புருஷன். எல்லாரும் புருஷர்கள் தான். இங்க பேதம்லாம் கிடையாது. ஆண் ஜாதி பெண் ஜாதி அப்படின்ற பேதம்லாம் நம்மளுக்கு கிடையாது இல்லையா? ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த உலகத்துல ஜாதியே கிடையாது, இந்த உலகத்துல 2 ஜாதி தான், ஒன்று ஆண் ஒன்று பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சாஸ்திர பரமா என்ன சொல்றாங்க? அது கூட கிடையாது. எல்லாரும் ஒரே ஜாதி தான். இல்லை, எல்லாருமே ஜீவாத்மா, எல்லாரும் பகவானுடைய அம்சம், எல்லாரும் பகவானுடைய சேவகர்கள் அப்படின்ற ஒரே ஒரு ஜாதி தான். ஜாதி இரண்டொழிய வெறி சாற்றிங்கால் தார் பெரியோர் இடாதோர் குலத்தோர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட்டாங்கில் உள்ள அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது பசங்களுக்கு. பசங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறது 2 ஜாதி. ஒன்று தயிர் சாதம், இன்னொன்று என்ன சொல்றது, இன்னொன்று ஹீரோ இல்லையா? ஒன்று தயிர் சாதமா இருக்கணும், ஒண்ணுமே தெரியாம தண்டத்துக்கு இருக்கணும். இன்னொருத்த எப்படி இருக்கா? எல்லாம் இருக்கக்கூடிய என்ன பேர் சொல்லுவாங்க? அதுக்கு ஆப்போசிட் என்ன பேர் சொல்லுவாங்க? ஏதோ ஒன்று பேர் வச்சுக்கிறோம் இல்லையா? ஒன்றும் பிரயோஜனமே இல்லாதவன், இன்னொன்று சூப்பர் அப்படின்ட்டு 2 பேர் தான் வச்சிருக்கோம். நம்மளுக்கு இது யாரும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஸோ அப்படி இங்க 4 விதமான ஜாதியை பத்தி சொல்றார். 4 விதமான பிரிவுகளை பத்தி சொல்றார். ஒன்று அப்புருஷன். அப்புருஷன்னா பிரகிருதி. 2வது புருஷன். புருஷன்னா இங்க இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள். 3வது என்னது? உட்புருஷன். இந்த ஜீவாவலுக்குள்ளார உயர்ந்த புருஷன். யார் அது? முக்தி பெடமா, அவருக்கு பேர் முக்தன் அப்படின்னு சொல்றோம். ஸோ முக்தன்றவன் இந்த ஆத்மாக்களை காட்டில் நம்மை காட்டில் எப்படி இருக்கான்? அவன் உயர்ந்தவனா இருக்கான். ஆனால் அவனுக்கு பேர் உட்புருஷன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டிகிரி அவனுக்கு கொடுக்குறாரு. இங்கிலீஷ்ல 3 டிகிரி இருக்கும் இல்லையா? என்னது? கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ், ஃபர்ஸ்ட் வருது இம்பரேட்டிவா, காசிட்டிவா, பாசிட்டிவா, காசிட்டிவா, காவா, பாசிட்டிவ், பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ் இல்லையா? இதை எங்க சொல்றாரு? உட்புருஷ, உத்தர புருஷ, உத்தம புருஷ சொல்லி சொல்றோம். இதுல உட்புருஷன் யாரு அப்படின்னா இந்த உலகத்துல இருந்து மோட்சம் அடையக்கூடிய ஜீவாத்மாக்களை உட்புருஷன், பாசிட்டிவ். இந்த உலகத்துக்கே வராம அங்கேயே இருக்காங்க இல்லையா? எப்பயுமே நித்தியமா நித்திய முக்தர்கள் சொல்லி சொல்றோம் இல்லையா? அவங்களுக்கு சாரத்தோடைய ஸ்பரிசமே இல்லாம ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. அவங்களாம் எப்பயும் முக்தி பெற்றவங்க, நித்திய முக்தர்கள் சொல்லி சொல்றோம். ஸோ அவங்களுக்கு பேர் என்னது? உத்தர புருஷன். உத்தர புருஷன். அடுத்தது என்னது? கம்பேரேட்டிவ். யாரோட கம்பேரேட்டிவ்? நம்மோட கம்பேர். அவங்க எப்படிப்பட்டவங்க? உயர்ந்தவங்க. ஏன்னா அவங்க எங்க இருக்காங்க? என்னைக்கும் அங்கேயே இருக்காங்க. அவங்க என்னைக்கும் பௌதிக உலகத்துக்கு வந்தது கிடையாது. ஸோ அப்ப இந்த ஜீவாத்மாக்களை காட்டிலும் இங்கிருந்து ஆத்மாக்களை காட்டிலும் அவங்க எப்படி இருக்காங்க? உயர்ந்தவங்களா. அடுத்தது வருது நித்திய முக்தர், நித்திய முக்தர், நித்திய சொர்க்கம் யாரோட சொல்லலாம். அடுத்த வர நிலை என்னது?
பகவான் தான் நேரடியா. உத்தம புருஷன், உத்தம புருஷன் என்னது? அவர் ஜீவாத்மாவும் கிடையாது, இந்த உலகத்துல வந்து கட்டுண்டதும் கிடையாது, அச்சித்தும் கிடையாது, எல்லாருக்கும் வித்தியாசப்பட்டவனா இருக்கான், எல்லாரையும் விட உயர்ந்தவனா இருக்கான். அவனுக்கு பேர் என்னது? உத்தம புருஷா சொல்றேன். உத்தம புருஷ ஸ்வன்யா பரமாத்மேதாஹிருதா த்ரயமாவிஷ்ய பிபர்த்தவ்ய ஈஸ்வரஹ. சோ இந்த கிருஷ்ணன் தான் கிருஷ்ணன் என்ன பண்றார் அப்படின்னா கடைசியில சொல்லி முடிக்கிறார், உத்தம புருஷ ஸ்வன்யா பரமாத்மேதாஹிருதா. அர்ஜுனா, எனக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? பரமாத்மான்னு பேர் எனக்கு தான் இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா. வேற யாருக்காவது பரமாத்மான்ற பேர் பொருந்துமா? யாருக்கும் சொல்றது கிடையாது இல்லையா? பரமாத்மா அப்படின்னா அந்த ஒரே சப்தம் யாருக்கு தான்? அது கிருஷ்ணருக்கு மட்டும்தான். கிருஷ்ணரே என்ன பண்றாரு இங்க பகவத்கீதையில கடைசியில் அடிச்சு சொல்றார், சத்தியம் பண்ணி சொல்றார், உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மே துதாகிருத. எங்க சொல்றாங்க? யோலோக திரயமாவிஷ்ய, 3 வேதங்களும் சொல்லப்படுது. இங்க லோகம் அப்படின்னா உலகம் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ வேதங்கள்ல பரமாத்மான்னு ஒரு நபர் யாரு தான்? நான் தான். ஏன் என்ன பரமாத்மான்னு போட்டுறாங்க? ஏன்னா நான் எப்படி இருக்கேன்? அச்சித்துக்கு சித்துக்கும் அப்பாற்பட்டவனாக உயர்ந்தவனாக இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க? புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஏன் உயர்ந்தவன் சொல்லி சொல்றாங்க? சும்மா சொன்னா வந்துருமா? இவன் அவரை விட உயர்ந்தவன், இவனை விட உயர்ந்தவன் சொன்னா வந்துருமா? என்ன வராது. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு? அதற்கு விளக்கமும் கொடுக்குறாரு, அதுக்கு ரீசனை கொடுக்குறாரு. இந்த ஸ்லோகத்துல ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அக்ஷராத் சேதனாத் விசுத்தா சேதனாத் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? பிரிச்சு பார்த்துக்கணும். அச்சின் மிஸ்ராத். இங்க அச்சின்னா அச்சித்துனா என்னது? பிரகிருதி இல்லையா? சோ அச்சின் மிஸ்ராத் அப்படின்னா பிரகிருத்தினுடைய பிரகிருத்தினுடைய சம்பந்தத்திலிருந்து விடுபட்ட, பிரகிருத்தினுடைய தொடர்பே இல்லாத அப்படின்னு 3 அர்த்தங்கள் என்ன பண்றாரு இந்த ஒரே ஸ்லோகத்துல ஒரே வார்த்தையில கொடுத்துட்டாரு. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா ரசிச்சு படிக்கலாம். சோ அப்படி சொல்லி முடிச்சுட்டு இப்படிப்பட்ட புருஷோத்தமன் சொல்லி சொல்றோம். ஏன் புருஷோத்தமன் சொல்றேன்? 3 காரணங்கள் சொல்றாரு, ரொம்ப முக்கியமான காரணங்கள். கவனிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? வியாபனாத், பரணாத், ஸ்வாம்யாத் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 காரணங்களால் எனக்கு பேர் என்னது? புருஷோத்தமன். இந்த அர்த்தம் என்னது? ஃபர்ஸ்ட் சொல்றாரு வியாபனாத், எல்லா இடத்துல நான் எப்படி இருக்கேன்? வியாபிச்சிருக்கேன். அடுத்தது எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு இருக்க? மூன்றாவது ஸ்வாம்யாத். ஸ்வாம்யாத் அப்படின்னா எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவனாகவும் இருக்க, எல்லாத்துக்கும் சொந்தக்காரனாகவும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவனாகவும் இருக்க. இந்த 3 காரணங்களால் நான் எப்படி இருக்கேன்? புருஷோத்தமனா இருக்கேன். இந்த 3 காரணங்கள் என்ன? பரவி இருக்கிறது. என்னது? சூரிய ஒளி கூட மறைஞ்சிரும் இல்லையா? இந்த உலகத்துல பரவி இருக்கக்கூடிய விஷயம் ஆகாசம் அப்படிங்கிறது. ஆகாசம் என்னைக்கும் பறஞ்சு விரிஞ்சு இருக்கும் இல்லையா? சோ பறஞ்சு இருக்கிறது. ஆகாசம் இந்த ஒரு குணம் இருக்கு, பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா அதுக்கு என்ன குணம் கிடையாது? அடுத்த 2 குணம் கிடையாது. என்னது? பரணாத்து, ஸ்வாமியாத்து. எதையும் பறிக்க போறது கிடையாது, எதையும் கண்ட்ரோல் பண்ண போறது கிடையாது. அடுத்தது வர்றது என்னது? பரணாத்து, தாங்கக்கூடிய சக்தி. தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? பூமிக்கு இருக்கு. சோ பூமிக்கு இருக்கே தவிர பூமிக்கு என்ன சக்தி கிடையாது? வியாபனாத்து கிடையாது, எல்லா இடத்துலயும் வியாபிக்கிறது கிடையாது, நியமிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறதும் கிடையாது அப்படின்னு பார்க்கணும். 3வது வருது என்னது? ஸ்வாமியாத்து. ஸ்வாமியாத்துனா கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி. கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு? ராஜா கிட்ட இருக்கு. ராஜா என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். ஆனா அவனுக்கு என்ன குணங்கள் கிடையாது? வியாபனாத்தும் கிடையாது, பரணாத்தும் கிடையாது. ராஜா வந்து ஒரு ஒரு நாட்டை தாங்குறா, நாட்டை தூக்கிட்டு வச்சுட்டு இருப்பான். நான் குடும்பத்தை தாங்கிட்டு இருக்கேன், குடும்பத்தை கட்டுப்படுத்துறேன். என்ன அர்த்தம்? வீட்டை மேல தூக்கி வச்சுட்டே இருக்கவா அர்த்தமா என்ன? இது வந்து முட்டாள்தனமான ஒரு அர்த்தம். இதுதான் வந்து மற்ற மதங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அர்த்தம். இப்ப மற்ற மதங்கள், ரோமானிய தேசத்திலிருந்து வர மதங்களோ இல்ல மற்ற மதங்கள் என்ன பண்ணும்? மற்ற நாட்டு மதங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா, கடவுள்ன்றது ஒருத்தர் தான். நம்ம அதை குறையா சொல்லிட்டு இருக்கோம். இந்து மதத்தில் தான் நிறைய கடவுள்கள் இருக்காங்க, மற்ற மதத்தில்னா ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு, மற்ற மதம் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில ஒருத்தர் தான் வேலை பண்றாரு, ஒரே ஒருத்தர் தான் வேலை பண்றாரு. எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவரே காலில் போய் கூட்டை ஓபன் பண்ணும், அவரே பெருக்கணும், அவரே அரேஞ்ச் பண்ணும்,
அவரே வியாபாரத்தை பார்க்கணும், அவரே கல்லா புண்டியை பார்க்கணும், அவரே அவருக்கு டீ கொடுத்துக்கணும், வர கஸ்டமருக்கு டீ கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவரே அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், அவரே வெளில கொண்டு போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அவரே லாப நஷ்டத்தை பார்க்கணும், அவரே கடையை போடணும். எவ்வளவு கஷ்டம். இதே ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். 100 பேர் இருந்தாங்கன்னா, 1000 பேர் இருந்தாங்கன்னா. ஸோ இங்க நபர்கள் சேர சேர என்ன ஆகுது, அந்த முதலாளினுடைய பெருமை அதிகமாகுது. அவர் தான் முதலாளின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? முதலாளின்னு பேர் என்ன இருக்கு சார்? தான் சார் முதலாளி. சார் உங்களுக்கு கீழே எத்தனை பேர் சார் வேலை பண்றாங்க? ஒருத்தர் இல்லை சார். அப்புறம் முதலாளின்னு என்ன அர்த்தம் இருக்கு சார்? முதலாளின்னு பேசுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? முதலாளி அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு கீழே நிறைய தொழிலாளிகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது போல பகவான்னாவே என்ன அர்த்தம்? உனக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, நீ எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கன்னு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தரே இருக்கார். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க நீங்க அட்லாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பழைய அட்லாஸ் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாரு, தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க கடவுள் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கடவுள் எப்படி இருப்பாருன்னா, பூமியை ரொம்ப கஷ்டப்பட்ட பூமியை எப்போ வேணா கீழே போட்டலாம் அவரு. அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பாவுக்கு சொல்லுவாங்க, இதோ 2000 அழிய போகுது, 2020 அழிய போகுது, 2030 அழிய போகுது, எப்போ அழிய போகுது. ஏன்னா கடவுளுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தா என்ன பண்ணிடுவாரு, டப்புன்னு விட்டுருவார், கீழே விழுந்து எல்லாம் உடஞ்சி போயிரு. அவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் கண்களை பார்த்துட்டு இருப்பார், கீழே சிகப்பான கண்களோட பார்த்துட்டு இருப்பார். யாரெல்லாம் என்கிட்ட வராங்களோ அவங்க எல்லாத்தையும் இந்த பக்கம் என்ன பண்ணுவேன், சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டே இருப்பேன். யாரெல்லாம் என்னை பார்க்க வரவே இல்லையோ அவங்கள என்ன பண்றேன், எல்லாத்தையும் நரகத்தை அனுப்பிட்டே, குத்துன்னு இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் அனுப்பிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நரகத்திலேயே கஷ்டப்பட வேண்டியதுதான், இந்த பக்கம் இருக்கிறவன் சொர்க்கத்திலே அனுபவிச்சுருக்க வேண்டியதான். சொர்க்கத்துல என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, சொர்க்கத்துல நிறைய அழகான பூங்கா இருக்கும், நல்ல தின்பங்கன் இருக்கும், நல்ல குடிக்கிறதுக்கு நல்ல ஜூசஸ்லாம் இருக்கும். சொர்க்கத்தில் நிறைய டேம்சல்ஸ்லாம் இருப்பாங்க, நிறைய ஏஞ்சல்ஸ்லாம் இருப்பாங்க. கடவுள் எங்கே சார் வருவார்? கடவுள் அப்பப்போ வருவார், வந்து இங்கே எங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறோம். நாங்கள் என்ன பண்ணோம், கடவுளுக்கு டாட்டா சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, சொர்க்கத்துக்கு போனாலும் கூட அவங்களுக்கு என்ன தேவை, கடவுள் தூரமாக இருந்தால் போதும், என் வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும், அது கடவுள் என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். இந்த உலகத்துல இருந்தாலும் அதே நிலைமை தான். கடவுள் தூரமா இருந்தா போதும், நான் என்ன பண்றேன், அவர் அப்ப போய் கதவை திறந்து பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். சொர்க்கத்தை போல என்ன பண்ண போறோம், அதே தான் மறுபடியும் செய்ய போறோம். இதுதான் மற்ற மதத்துல சொல்லி கொடுக்குறது. பட் நம்மளுடைய மதம் அப்படி கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், 33 கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றோம். இதை பார்த்து எல்லாரும் மலைச்சு போறாங்க. 33 கோடி தேவர்கள் எப்படி சார் இருப்பாங்க? ஏன் சார் இருக்க முடியாதுன்னு தான் நம்ம கேள்வி. ஒரு சின்ன கம்பெனி நடத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, மதுரையில் இப்போ மாட்டுத்தாவலில் ஒரு பெரிய கடை திறந்துருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்டோர் ஒன்று திறந்துருக்காங்க. அந்த ஸ்டோரை நடத்துறதுக்கு எத்தனை பேர் வர்றாங்களா, 5000 பேர். 10 மாடி 5000 பேர் தேவைப்படுறாங்க. வெறும் 10 மாடியை மேனேஜ் பண்ணுறதுக்கு, வியாபாரம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுறாங்க, 5000 பேர் தேவைப்படுறாங்க. அப்போ நம்முடைய மாடி எத்தனை மாடி இருக்குங்க, 14 மாடி கட்டி வச்சிருக்காரு இல்லையா, மேல 7 கீழே 7 மாடி கட்டி வச்சிருக்காரு. ஒவ்வொரு மாடியிலையும் பார்த்தா விதவிதமா வித்துட்டு இருக்காங்க. இவன் என்ன விற்கிறான் இல்லையா, இவன் ஏதாவது வந்தது போனதான் வித்துட்டு இருக்கான், பழைய பிளாஸ்டிக்கு அது இது பேப்பர்லாம் வித்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் வித்துட்டு இருக்காரு. வைர ஒளியிலிருந்து சந்திர ஒளியிலிருந்து நம்ம கண்ணு சிமிட்டுடைய ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்றாரு பகவான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? 33 கோடி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏதோ பேர் வச்சிருக்காங்க, 33 கோடி பேர் தான் வச்சிருக்காரு தவிர உண்மையில் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க, இதோட அதிகமா தேவைப்படுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சாமியே கும்பிட முடியல, 33 கோடி சாமி எங்க சார் கும்பிடுறது அப்படின்றத கவலை. பகவான் என்ன சொல்றாரு, நீ 33 பேரையும் கும்பிட வேண்டாம், என்ன ஒருத்தனை மட்டுமே வழிபடு, 33 கோடி பேருக்கு போய் சேர்ந்துடும் சொல்லி சொல்றாரு. அதை நம்ம ஒத்துக்க முடியும். அது எப்படி சார்? ஒரு ஆபீஸுக்கு போன வாட்ச்மேனையும் கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா, பியூனையும் கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா என்ன சொல்றோம், நீ வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணாத, பியூரை கரெக்ட் பண்ணாத, நேரம் எங்க போயிடு, சிஓ கிட்ட போயிடு. எப்ப நீ சிஓ பார்த்துட்டியோ அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கீழே எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி புருஷோத்தமனா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் எப்படி புருஷோத்தமனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயர்தன்மையை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு மிக உத்தமமான அத்தியாயம் தான் இந்த புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 15ஆம் அத்தியாயம். பகவத்கீதையினுடைய முழு பலனையும் இந்த 15ஆம் அத்தியாயம் அப்படிங்கிறது கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன் சொல்லிட்டு இருந்தேன், வியாபனாத்து பரணாத்து சுவாமியாத்து அப்படின்னு சொல்லி சொல்றேன்.
இப்ப பரணாத்தான் என்னது தாங்கிட்டு இருக்கு. என்ன பண்ற, இந்த புஷ்பமாலைய தாங்கிட்டு இருக்கேன். என்னால இது உள்ள போக முடியுமா? உள்ள போக முடியும். உள்ள போய் கண்ட்ரோல் பண்ணதா வியாபனம் சொல்லி சொல்றோம். உள்ள போய் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, வெளியில தாங்கிட்டு இருக்க முடியும். ஆனா பகவான் எப்படி இருக்காரா? உள்ளும் புறமும் நிறைஞ்சு என்ன பண்றாரு? தாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. இதோர்ண சிம்ஹம் பரதோர்ண சிம்ஹம் யதோ யதோ யாமிதோ சோர்ண சிம்ஹம் பகீர்ண சிம்ஹோ ஹிருதயேன சிம்ஹம் சொல்லி சொல்றோம். உள்ளே இருக்கார் பகவான், வெளியில் இருக்கார். அந்தர்பஹிஷ்சத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதம் உபனிஷத் சொல்லு. பகவான் எப்படி இருக்காரு? வெளியில் இருக்கார். அது எப்படி சார் சாத்தியமாகும்? ஒண்ணு உள்ள இருக்கணும், இல்லைன்னா வெளியில் இருக்கணும். உள்ளே இருந்துகிட்டு வெளியில எப்படி தாங்க முடியும்? இப்படி ஒரு பொருள் இருக்குமா இந்த உலகத்துல? ஏதாவது உதாரணம் சொல்லுங்களேன். உள்ளே இருக்கணும், வெளியில தாங்கிட்டு இருக்கணும். இந்த உதாரணம் சொல்லுங்களேன். தெரிஞ்ச உதாரணம் நிறைய இருக்கு. என்னது? காற்று அப்படி உள்ளே வெளியே தாங்கிட்டு இருக்கு. காத்த ஆத்மா எப்படி? எஸ், ஆத்மா அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். ஆத்மா என்ன பண்ணுது? உள்ளேயும் வியாபிச்சிருக்கு, வெளியில உடம்பையும் தாங்கிட்டு இருக்கு. இந்த உடம்பை யார் தாங்கிட்டு இருக்கிறது? ஆத்மா இல்லைன்னா இந்த உடம்பு எத்தனை பேர் தாங்கணும்? 4 பேர் தாங்கணும். உண்மையில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஆத்மாவை நம்ம தாங்கிட்டு இருக்கோம், இந்த உடம்பு தான் ஆத்மாவை தாங்கிட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்கோம். பட் உண்மை என்னது? ஆத்மா தான் உடம்பை தாங்கிட்டு இருக்கு. ஆத்மா இல்லை அப்படின்னா உடல் என்ன பண்ணிடும்? கீழே விழுந்துடும். ஸோ அப்ப உள்ளும் நிறைஞ்சு வெளியிலையும் தாங்க யார்கிட்ட இருக்கு? ஆத்மாவுக்கே இருக்கும்போது இதுதான் பரமாத்மாவை பார்க்கணும். பிரபஞ்சத்துக்குள்ளேயும் இருக்காரு, பிரபஞ்சத்துக்கு வெளியிலும் இருந்து என்ன பண்றாரு? எல்லாத்தையும் தாங்கக்கூடியவரா இருக்காரு. அப்படினால ஒரு பேர் என்னது? சுவாமியாது அப்படின்ற 3வது குணம் சொல்றார். இந்த 3 குணங்களால பகவானுக்கு பேர் என்ன சொல்றோம்? புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றோம். இந்த குணங்கள் வேற எந்த தேவதை இது 3 காரியங்கள் பண்ணார்? என்ன? வியாபனம், பரணம், சுவாமி 3 குணங்கள் பண்ணார். ஒரு சில நம்மளுக்கு வரங்களை கொடுக்கலாம், நம்மளை தாங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு சில நம்மளை தாங்கிட்டு இருக்கலாம், கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில சும்மாவே இருப்பாங்க, நமக்கு வரணும் கொடுக்க மாட்டாங்க, தாங்கவும் மாட்டாங்க. சும்மா பேச்சுக்கு பேருக்கு ஒரு சில சொந்தக்காரங்களை போல. சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படி? வியாபனம் வெறும் ஆள் அடைச்சிக்கிறதுக்கு. 2வது பரணாத்து, ஒரு எல்லாரும் விட்டு ஓடி போயிடுவாங்க. யார் தான் கடைசியில் நிற்கிறது? ஒன்று நம்ம அப்பா அம்மா நிற்பாங்க, இல்லை நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நிற்பாங்க. இது பரணாத்து. என்னது? சுவாமியாது. இது எல்லாரையும் தாண்டி ஒருத்தர் தான் நிற்பார். யாரு? பகவான் மட்டும் தான் நிற்பார். அவர் மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், இல்லையா? ஸோ அதனால இங்க சுவாமியாது அப்படின்னு சொல்லிட்டு 3வது குணத்தை சொல்றாரு. ஸோ இப்படி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா புருஷோத்தமனா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 15வது அத்தியாயத்தை பத்தி சொல்றாரு. அதுக்கு